அக்கா தங்கச்சிங்க ஒன்னா ஒத்துமையா இருப்பீங்கன்னு தான் 2 பிள்ளைங்களுக்கும் ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்தோம். எதுல ஒத்துமையா இருக்கீங்களோ இல்லையோ 2 பேரும் புள்ளைய பெத்துக்காம இருக்கிறதுல ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க. ஒருத்திக்கு அறவே புள்ள இல்லன்னு ஆயிடுச்சு. அடுத்தவளுக்கு என்ன கதின்னு யாருக்கு தெரியும்? பேசாம இளங்கோக்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சாதான் இதெல்லாம் சரியா வரும். மாமா, என்ன வார்த்தை மாமா பேசுறீங்க? ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க? அக்கா, யாழினி, யாழினி, நில்லு. அக்கா, யாழினி, அக்கா, நில்லுடா. யாழினி. அக்கா, என்ன நடந்துச்சு? எதுக்கு யாழினி அழுதுட்டு போறா? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? டேய், சும்மா கத்தாதரா. நான் தான்டா சொன்னேன். இப்ப என்னங்கற? நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா? நம்மளோட காலம் முடிஞ்சு போச்சா? அதுங்க கல்யாணம் முடிஞ்சு 3வது மாசமே வாய வயிறுமா வந்து நிக்குதுங்க. ஆனா நம்ம வீட்டுலதான் அக்காளும் தங்கச்சும் குத்துக்கள் மாதிரி ஒண்ணுமே இல்லாம அப்படியே அசையாம நிக்குதுங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு இதுங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வாரிசு பெத்து கொடுப்பாங்கன்னு. அதான் உனக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னேன். அதுக்கு தான் உன் பொண்டாட்டிய அழுதுகிட்டு போறான். அவ அழுதுகிட்டு இருக்கட்டும். அதுக்காக இந்த வீட்டுக்கு வாரிசு இல்லாம போணுமா என்ன? அப்பா, உங்களுக்கு வாரிசு வேணுன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா? குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு யாழினி எப்படி நீங்க குத்த சொல்றீங்க? இங்க பாருங்க, அவ மேல எந்த குறையுமே கிடையாது. அவ நல்லா தான் இருக்கா. உன்னுக்கு 9 பிள்ளை பெத்தாரு, அவளுக்கு நல்ல தகுதி இருக்கு. அவ தகுதியோட தான் இருக்கா. ஆனா உங்க பிள்ளை எனக்கு தான் தகுதி இல்லை. இளங்கோ, என்னடா சொல்ற? ஆமாமா, உன் பிள்ளைக்கு தான் தகப்பனாகிற தகுதி கிடையாது. அப்பா, இப்ப சொல்லுங்கப்பா. யாழினியோட அப்பா வந்து என்ன அசிங்கமா திட்டி பிள்ளைய பத்திக்க வக்கே இல்லாதவன் சொல்லி யாழினிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க. என்ன வாய் மூடிட்டு இருக்கீங்க? எந்த பதிலுமே இல்ல. உங்க பிள்ளைக்குனா ஒரு நியாயம், ஊராம் பிள்ளைக்குனா வேற ஒரு நியாயமா? இங்க பாருங்க, அவளுக்கு நான் குழந்தை, எனக்கு அவ குழந்தை. எங்களுக்குன்னு குழந்தை தனியாலாம் தேவையில்ல. அத பத்தி நாங்களே கவலைப்படல. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்படியே பெரிய மகாராஜா வம்சம் 8 ஊரையும் கட்டி ஆள வாரிசுலன்னு வருத்தப்படுறாரு. இனிமே யாராவது அவளை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, நடக்கிறத வேற சொல்லிட்டேன். யாழினி, யாழினி, அழாத. இளங்கோ, சொன்ன கேளு யாழினி, அழாத யாழினி. யார் என்ன சொன்னாலும் நீ இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரு. உன்ன நான் ஏதாவது சொன்னாதான் அழணும். நான் என்னைக்காவது ஏதாவது உன்னை சொல்லியிருப்பேனா? எல்லாரும் கண்டிப்பா குழந்தை பெத்துக்கணும்னு சட்டம்லாம் கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே உனக்கு நான் எனக்கு நீனு இருந்துட்டு போவோம். இதுல எனக்கு எந்த குறையும் இல்ல. எனக்கு உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். அப்படியே குழந்தை வேணும்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம பெத்துக்கலாம். இல்லங்க, என்னாலதான் உங்களுக்கு சங்கடம். நான் நல்லா இருந்திருந்தா இப்படி ஒரு பேச்சு வருமா? யாழினி, இங்க பாரு, உன்கிட்ட எந்த குறையும் இல்ல, எனக்கு தான் குறை இருக்குன்னு சொல்லி நான் உங்க வாயெல்லாம் அடைச்சிட்டு வந்துட்டேன். யாழினி, அழாத யாழினி, ப்ளீஸ்.
நான் சொல்றேன்ல. இளங்கோ, வாங்கம்மா. பரவாயில்லப்பா. யாழ்னிய யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு குறை இருக்குன்னு நீ சொன்னது எனக்கு பெருமையா இருக்கு. அக்கா, நீ ஏன்க்கா இவ்ளோ ஃபீல் பண்ணி உன்னை நீயே வருத்திக்கிற? இந்த வீட்ல உன்னை யாராவது ஏதாவது சொல்றாங்களா? மாமாவுமே அவரா எதுவும் சொல்ல மாட்டாரு. இந்த அமுதா சித்தி தான். அவங்க ஆரம்பிச்சுதான் அவர் வந்து சேர்ந்துக்குவாரு. எல்லாத்துக்கும் காரணம் அமுதா சித்தி தான். நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பொறுத்துக்க முடியாம நம்மள சங்கடப்படுத்தணும் தான் இந்த விஷயத்த அடிக்கடி பேசுறாங்க. அத கேட்டு நீ இப்படி அழுதுகிட்டே இருக்காதுக்கா. அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாளாவது ஆமா எனக்கு பிரச்சனை இருக்குதான், அத இளங்கோவே கண்டுக்கிறது இல்ல, உங்களுக்கு என்னங்க வந்துச்சுன்னு நீ திரும்பி கேளுக்கா. வாயை மூடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அததான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ இத பத்தி கவலைப்பட வேண்டியது நான் ஒண்ணுமே கேக்குறது இல்ல. அப்புறம் யார் என்ன சொன்னா என்ன? அத பத்தி கவலைப்படாதன்னு தான் சொல்றேன். என்னதான் நீங்க சமாதானப்படுத்தினாலும் என்கிட்ட குறை இருக்குல்ல. என்னால ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியாதுல்ல. அக்கா, உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு யார் சொன்னது? நீயா எதையும் நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்காத. உனக்கு பிரச்சனை இருக்குதான், ஆனா உனக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லவே இல்லையே. கொஞ்சம் பொறுமையா இரு, கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும். நிஜமாவா சொல்ற? ஆமாக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம அம்மாவே உனக்கு மகளா வந்து பிறப்பாங்க. நம்பிக்கையை விட சிறந்த மருந்து ஏதாவது இருக்கா சொல்லு. முதல்ல நீ நம்புக்கா, உனக்கு குழந்தை பிறக்கும்னு. உனக்கு பிறக்கும் பிறக்காதுன்னு டிசைட் பண்றதுக்கு அவங்க யாரு? அப்படி சொல்லுமா. அந்த சமயபுரத்து மாரியம்ம உனக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை தருவா. நம்பிக்கையா இருமா. அக்கா, அப்படி உனக்கு பிறக்கிறதுக்கு முன்ன பின்ன ஆனாலுமே உனக்கும் சேர்த்து 1க்கு 2 புள்ளையா நான் பெத்து தரேன். 2 புள்ளையுமே உன் புள்ளையா நீ வளர்த்துக்கோ. ஆ? சரியா? பாத்தியா, சிரிப்ப பாத்தியா? இப்ப எப்படி இருக்கு? இதை விட்டுட்டு அழுதுட்டு இருக்க? அக்கா, நீ அழணும்னு உன்னை வேணும்னே காயப்படுத்துறவங்களுக்கு நீ கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? அவங்க முன்னாடி அழவே கூடாது, இரும்பு மாதிரி அசையாம இருக்கணும். உன் தன்னம்பிக்கை பலத்தை பார்த்தே அவங்க பயந்து ஒதுங்கிடுவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீ அழக்கூடாதுக்கா. நான் உன்னை அழவும் விட மாட்டேன். அழாதக்கா. ஏய், என்ன ஒண்ணு கீழே தேடிட்டு இருந்தேன். இங்கதான் இருக்கியா? சரி, இவங்க அக்ஷயா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ படுத்துட்டு இருக்காங்க. ஓ, நீங்க வாங்க, நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிடுங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இரு அதுக்குள்ள தூங்கிட்டாளா? என்னாச்சு, உடம்பு சரியில்லையா என்ன? ஆக்சுவலி நானே கேட்கணும்னு நினைச்சேன். இப்பெல்லாம் அவ ரொம்ப டல்லா இருக்கா, யாருக்கிட்டையும் சரியா பேசுறதே இல்ல, ஏதோ வெக்ஸ்டா இருக்காளா? என்ன ஆச்சு அவளுக்கு? சரி இரு கேப்போம். இல்ல 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 ஏங்க, சொன்னா கேளுங்களேங்க. அவ ரெஸ்ட் எடுக்கட்டுமே. என்ன ரூமுக்குள்ளேயே போக விட மாட்டேங்கிற? என்ன ஏதாவது பிரச்சனையா சொல்லு. ஐயோ, பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. இனியா, என்னமோ நடந்திருக்கு. இந்த வீடே அமைதியா இருக்கு. என்ன நடந்தது சொல்லு. இனியா, அக்ஷயாவை ஏன் என்ன பார்க்க விடாம பண்ற? ஐயோ விக்ரம், அவ அழுதுட்டு இருந்தா. நானே இப்பதான் அவளை சமாதானப்படுத்தி படுக்க வச்சுட்டு வந்தேன். நீங்க வேற போய் ஏதாவது பேசி அவளை மறுபடியும் அழ வச்சிடாதீங்க. அழுதுட்டு இருந்தாளா? ஏன், அவளை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, யாரும் எதுவும் சொல்லல. விடுங்க விக்ரம். இனியா, ஹோல்ட் ஆன். இந்த கல்யாணம் அவளுக்கு பிடிக்கலன்னா சொல்லு, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ம். அவ
அவ ஏதோ சம்மந்தம் இல்லாம எதையோ நினைச்சு அழுதுட்டு இருக்கா, நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. எதையோ நினைச்சு அழுதுட்டு இருக்கு. என்ன சொல்றேனியா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, அத நான் பாத்துக்கிறேங்க, நீங்க என் கூட வாங்க. எதுக்கு இப்ப அக்ஷய் அழுதுட்டு இருக்கான்னு கேட்டா அதை சொல்லாம என்ன டிஃப்ளெக்ட் பண்றதுலயே குறியா இருக்கு. என்ன நடந்ததுன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? இனியா ஒன்னதான் கேக்குறேன், சொல்லு. சொல்றேங்க. இதுதாங்க நடந்துச்சு. அத அவளால தாங்கிக்க முடியல. அதான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தா. நான் போய் சமாதானப்படுத்திட்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ம், ம். விக்ரம், நீ வேணாம் கையை விடு வேணாம் விக்ரம். ப்ளீஸ். இனியா என் பிரச்சனை கையை விடு. வேணாம் விக்ரம், நான் சொல்றத கேளுங்க. இனியா ப்ளீஸ் கையை விடு. வேணாம் விக்ரம். விக்ரம், விக்ரம், விக்ரம் நில்லுங்க. அப்பா, விக்ரம், அப்பா எங்கப்பா இருக்கீங்க? வாங்க. என்னப்பா என்னப்பா பிரச்சனை? இல்ல அத்தையை தான் கூப்பிடணும்னு நினைச்சேன். அத்தை. ஆனா உங்களை கூப்பிட்டு அவங்க அப்படியே பின்னாடியே ஓடி வருவாங்க. என்னண்ணே? அதான் நான் அவங்க கிட்ட தான் கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். என்னப்பா ஒரு மாதிரி ஜாடமாடியா பேசுற மாதிரி இருக்கு? நேரடியாவே பேசுறேன்னு. இவங்க யாரு? என்னப்பா விக்ரம் இப்படி கேக்குற? ஓ. நான் உன் அத்தைப்பா. ஆ? அதுவும் உங்க அப்பாவோட கூட பிறந்த பொறுப்பு. ஓ. என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இந்த வீட்ல நீங்க யாரு? இங்க உங்களுக்கு என்ன வேலை? என்னடா அப்படி கேட்ட? இவன் என் தங்கச்சிடா, அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கா. சோ இங்க அவங்க ஒரு கெஸ்ட், அப்படிதானே? அப்படிதான் வெச்சுக்கோயேன். அப்படியா? நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்து பல மாசம் ஆகுது. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிட்டோம்ல. அது எங்க விருந்தோம், எங்க பெருந்தன்மை. அதே பெருந்தன்மை விருந்துக்கு வந்தவங்களுக்கு இருக்கணும்ல. விருந்தாளியா வந்தவங்க நல்லா சாப்பிட்டோமா, ரெஸ்ட் எடுத்தோமா, உடம்பு தேத்தணுமான்னு போயிட்டே இருக்கணும். எதுக்கு எங்க வீட்டு விவகாரத்துல தலையிடுறீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எனக்கும் என் தம்பிக்கும் எப்போ குழந்தை பெத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கெல்லாம் யார் அதை கேட்கறதுக்கு? சரி, ஓகே. இனியாவுக்கு யாழ்னிக்கு குழந்தை உருவாகிறதுல கொஞ்சம் லேட் ஆகுது. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இனியாவையும் யாழ்னியும் கேள்வி கேட்க நீங்க யாரு? சொல்லுங்க. என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க? என்ன யாரும் கேட்க மாட்டோம்னு நினைச்சீங்களா? அண்ணா, எல்லாமே அப்பா கொடுக்குற இடம் தானே. கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒன்றும் முத தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்படி யாழ்னிய குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவளை அழ வச்சு பெரிய பிரச்சனையே பண்ணியிருக்காங்க. இதோ இப்ப திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் இப்பவே முடிவு கட்டி ஆகணும். டேய், என்னடா என் தங்கச்சியை என் முன்னாடியே நிக்க வச்சு ரெண்டு பேரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? மாமா, வா. நீங்க கேட்டுக்கணும் மாமா உங்க தங்கச்சிய. நீங்க கேட்காம அவங்கள பேச விட்டு பாத்தீங்கல்ல, அதான் விக்ரம் கேக்குறாரு. எக்ஸாக்ட்லி. அப்பா நீங்க தானே சொன்னீங்க, உங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டை நான் தான் பாத்துக்கணும், தம்பி தங்கச்சி அம்மாவை எல்லாரையும் நான் தான் பாத்துக்கணும். நீங்க தானே சொல்லுவீங்க. ஒரு குடும்ப தலைவனா நீங்க கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நான் கேட்கறேன். நம்ம வீட்டு விவகாரத்துல எல்லாம் தலையிடுறதுக்கு இது யாரு? ஒழுங்கா பொட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. விக்ரம், என்னப்பா அத்தை போய் இப்படி பேசுற? இந்த அத்தை நொத்த பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். உங்களை ஒரு வார்த்தை சொன்னா வலிக்குது இல்ல, அதே மாதிரி தானே இனி அவருக்கு யாழ்னிக்கும். ஏதோ குழந்தை பெத்துக்க முடியல, அது எவ்வளவு வலிக்கும். இப்போ எங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? 1 வருஷம் தானே ஆகுது. குழந்தை பெத்துக்குடு அப்படின்னா எப்படி? அது மெஷினா?
உங்க காலத்துல உங்கள மாதிரி பொம்பளைங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்ல. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. எங்களுக்கு தெரியும் எப்போ குழந்தை பெத்துக்கணும்னு. அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயம் எப்படிலாம் கேட்கறதுக்கு அநாகரிகமா தெரியல. எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க. நீங்க எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. கிளம்புங்க கிளம்புங்க, வெளியே போங்க. டேய், என்னடா இவ்வளவு போய் கிளம்ப சொல்ற? இவ இந்த வீட்டு பொண்ணு. கொஞ்சமாவது மரியாதை இருக்கட்டும். நீங்க இந்த வீட்டு மருமகளுங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்களா? கொஞ்சமாவது கொடுத்தீங்களா? உங்களுக்கு பொண்ணு இருக்குல்ல, உங்க பொண்ணை யாராவது இப்படி நடத்தினா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? அப்படி கேளு விக்ரம். ஊரான் வீட்டு பொண்ணுங்கன்னா இவருக்கும் அமுதாவுக்கும் இளக்காரமா போச்சு. அவங்களுக்கும் மனசு இருக்கு, அது வலிக்கும்னு கொஞ்சமாவது நினைக்கிறாங்களா? அதுவும் இந்த பாதகத்தி அமுதா இருக்காளே, நஞ்சள்ளி கொட்டுவா. இவள முதல்ல துரத்துனாதான் இந்த வீடு விளங்கும். அமுதா கிளம்பு. இவங்களுக்கெல்லாம் ஈவ இருக்கமே பார்க்க கூடாது. இவங்களால யாழ்னி தினமும் அழுதுட்டு இருக்கா. யாழ்னி, நீ எதுக்கு இப்ப சும்மா அழுதுட்டு இருக்க? உனக்கு தான் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. இவங்க யாரும் உன்னை கேள்வி கேட்கறதுக்கு? இனி ஏதாவது இப்படி பேசினாங்க, பெரியவங்க எல்லாம் பார்க்காத. பதிலுக்கு பதில் நல்லா கேட்டு விட்டுரு. அப்பதான் இந்த மாதிரி ஜென்மங்களுக்குலாம் புத்தி வரும். சரிங்க மாமா, பெரியவங்க அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி பேச வேண்டான்னு பார்த்தேன். ஆனா எப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சோ இனி நான் பொறுத்துக்கிறதா இல்ல. நீங்க சொல்லிட்டீங்கல்ல மாமா, இனி அவங்க ஒரு வார்த்தை என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்னா அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. அக்கா, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் நீ பயந்துட்டே இருந்தனா நம்மள எதிர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்மள குத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ பயப்படாம எதிர்த்து நில்லு, நாங்க எல்லாரும் இருக்கோம்க்கா. குடும்பம் முழுக்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, இன்னைக்கு நம்மள வச்சு செய்ய போறாங்க. என்ன பண்றது? என்ன அமுதா பம்முற? அவன் தான் சொன்னான்ல கிளம்புன்னு. கிளம்பு கிளம்பு முதல்ல. இளங்கோ, போய் இவ பேக் எடுத்துட்டு வா. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அண்ணே, என்ன பாத்துட்டு இருக்க? நீ சொல்லுன. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அவளை வீட்டை விட்டு போக சொல்றீங்க? இளங்கோ, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நீ போய் பேக் எடுத்துட்டு வா. சரிண்ணா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். விக்ரம் விக்ரம், ஏதோ நான் புத்தி கிட்ட போய் அப்படி எல்லாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பேச மாட்டேன். அமுதா, இனிமே நான் போதும் போதும், மன்னிப்பு கேக்குற. இந்த நடிப்பெல்லாம் போதும், முதல்ல கிளம்பு. இல்ல விக்ரம், இனிமே நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன். என்ன நம்ப இந்த அத்தையை நம்பப்பா. அமைதியா இந்த ஒரு தடவை என்ன கிளம்பு. மன்னிச்சிருப்பா. இதோ இதோ கிளம்பு. பேகும் வந்துருச்சு. இந்த பேக் வா, ரெடி. நானே வெளியே கொண்டு போ. விடுறேன். வா. அண்ணி 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 வா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நான் சொல்றத கேளுங்க அண்ணி. என்ன அதெல்லாம் மன்னிச்சிருங்க அண்ணி. முடியாது. நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். அண்ணா என்னண்ணே, அவங்க பாட்டுக்கு என்ன இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. நீ பார்த்து சும்மாவே இருக்க. அண்ணா ஏய், சொல்லுண்ணே. கையை விடுறீ, கையை விடு. ஏன் முன்னாடியே என் தங்கச்சி பிடிச்சி வெளியே தள்ளுவியா? ஓட்டன பல்லு. அப்பா, அப்பா, ஒண்ணுக்கு 2 பசங்க இருக்கும். எங்களை மீறி அம்மாவை அரைஞ்சிருவீங்களா நீங்க? எங்க அம்மா மேல கை வைங்க பாப்போம். டேய் விக்ரம், அதுக்கு இல்லடா, அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இப்போ ஒன்னும் அவளை அனுப்ப வேண்டாம். எப்படியும் அக்ஷயாவோட கல்யாணம் வருதுல்ல, அதை முடிச்சிட்டு அனுப்பலாம். அது சரி, இவ இருந்தா கல்யாணத்தையே நிம்மதியா நடத்த விட மாட்டான். அவளை முதல்ல துரத்தி விடுங்க. என்ன நீ இப்படி பேசுறீங்க? நான் அக்ஷய கல்யாணத்துக்கு இருக்க வேண்டாமா? ஓம் புத்தி தெரியாது. இப்ப பம்மிக்கிட்டு நடிப்ப, அப்புறம் உன் வேலையை காட்டுவ. கிளம்பு கிளம்பு முதல்ல. அண்ணி 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 ப்ளீஸ் அண்ணி, நான் தெரியாம பேசிட்டேன். இனிமே நான் அந்த மாதிரி எதுவுமே தப்பு பண்ண மாட்டேன். வேணும்னா உங்க கால்ல வேணாலும் விழறேன். யாருக்கு வேணும் உன் மன்னிப்பு? முதல்ல கிளம்பு.
டைம் அது போங்க. என்ன மன்னிச்சிருமா பண்றீங்க? எந்திரிங்க. உன்னையும் அக்காவையும் நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். என்ன என்ன மன்னிச்சிருமா? பண்றீங்க? யானி நீயும் என்ன மன்னிச்சிருமா? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.